ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காலை வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி காலையில் தோசை, பீர்க்கங்காய் சட்னி. இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, இஞ்சி, வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் சட்னி. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ பொடியாக வச்சுருக்கேன்னா வடச்சட்டில் போட்டு வணக்கிறதுக்காண்டி சீக்கிரமாக வணங்காது, பெருசு பெருசாக போட்டேன். அதனால் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி சட்னி மாதிரி தோசைக்கு இன்றைக்கி தான். அது சீவும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. நீட்டாக வாழைச்செடியில் போட்டு பார்த்திங்கன்னா அது குட்டியோண்டு இதில் போட்டு வணக்கிறதுக்கு மடக்கி கிடைக்கலாம் செய்யணுமேனிட்டு இப்போ குட்டி குட்டியாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக தோலை பொடிசாக பண்ணியிருக்கேன். பொடிசாக போட்டோன்னா வணக்கிறதுக்கு ஈஸியாக பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் போட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு வணக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் சட்னின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டு இந்த சட்னியை தொட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். ஓகேங்களா? சப்பாத்தி இல்லைன்னா அப்படி வெறும் சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிரண்டை ஊறுகாய் மாதிரி இந்த பீர்க்கங்காய் ஊறுகாவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஊறுகாய் எப்படி இருந்துச்சுன்னு. பீர்க்கங்காய் சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது, உடம்புக்கு அவ்வளோ சூப்பர். வாரத்தில் 2 நாள் இந்த பீர்க்கங்காய் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாரத்தில் 1 நாள் பிரண்டை ஊறுகாய் எடுத்துக்கோங்க. அது டெய்லி ரெகுலராகவும் சாப்பிடக்கூடாது. பிரண்டை ஊறுகாய் வாரத்தில் 1 நாள் 2 நாள் அவ்வளோதான், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த ஊறுகாயும் சரி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் போடுற வீடியோ, சாங்கு இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாங் நல்லா செலக்ட் பண்ணி போடுறேன்னா, இல்லை நீங்கள் போடுறது நல்லா இல்லைம்மா நல்லதாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் எனக்கு எப்படி சாங் செலக்ட் பண்ணி போடணுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ வருது தோணும், இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்குமோ, அந்த பாட்டு பாடினா நல்லா இருக்குமோன்னுட்டு நான் பாடி போட்டுட்ருக்கேன். நான் எடுக்கிற சாங்கெல்லாம் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.